ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்டை தான் நான் உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன். ஸோ அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, ப்ரோ ஜொமேட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டக்கூடிய அமௌண்ட்டை டெய்லியுமே நம்ம வித்ட்ரா எடுத்துக்கலாம், ஆனால் ஸ்விக்கியில் மட்டும் ஏன் வித்ட்ரா எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஜொமேட்டோவில் இப்போ நீங்கள் ஒரு வீக் ஃபுல்லாக ஏர்னிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 300 பாக்கெட் பேலன்ஸ் போக மீதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 வரைக்குமே வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்விக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சேலரி முன்கூட்டியே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோவை நம்ம சேனலே நான் நிறைய போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த ஆப் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபைன் அப்படின்னு ஒரு ஆப் தான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சேலரியை, அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வாரம் ஒரு 10,000 ஓட்டுறீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000லேருந்து மேக்ஸிமம் 8000 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சேலரியை முன்கூட்டியே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சரிங்களா? அந்த அமௌண்ட்டு எல்லாருக்குமே அந்த அமௌண்ட் காட்டாது. நீங்கள் அந்த வாரம் எவ்வளவு ஏர்னிங்ஸ் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு கிரெடிட் ஆகுது, அதை பொறுத்து தான் அந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அது உங்களுடைய சேலரியில் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜொமேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டக்கூடிய சேலரி கொடுப்பாங்க. ரிஃபைன் ஆப், அதாவது ஸ்விக்கி மூலிமா நம்ம எடுக்கணும் பார்த்தீங்களா, அது நீங்கள் ஓட்டக்கூடிய ஏர்னிங்ஸை முன்கூட்டியே அங்கே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிஃபைனல் மூலிமா கழிச்சிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம ஸ்விக்கியில் சேலரி எடுக்க முடியும். டெய்லியுமே நம்மளால் வித்ட்ரா எடுக்க முடியாது. அதை மீறியும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் கேஷை மட்டும்தான் எடுக்க முடியும். அதுவுமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபைன் ஆப்பில் ஏர்னிங்ஸ் காட்டுறதே இல்லை. சரிங்களா? ஸோ அது முன்கூட்டியே சேலரி எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் காட்டுறதில்ல. அது ஏன் அப்படின்னா நீங்கள் கடைசியாக எப்படி பார்த்துருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ சேலரியில் கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க அமௌண்ட் அதில் காட்டுவாங்க. சரிங்களா? அவர் கேட்டிருந்ததுக்கு இதுதான் பதில். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.